بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்களில் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் என்பதை குறித்தான சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். புனிதமிக்க இந்த குர்ஆனை நாம் பரக்கத் பொருந்திய இரவில் இறக்கி வைத்துள்ளோம் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறான். கண்ணியம் பொருந்திய இரவில் நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம். 1000 மாதங்கள் இபாதத்துகள் செய்த அந்த கூலியை அவர் பெற்றுக்கொள்கிறார். ரமதானுடைய மாதத்தில் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். சில ஹதீஸ்களிலே 27 என்றும் சில ஹதீஸ்களில் 29 என்று வந்திருந்தாலும் கடைசி 10 நாட்களில் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் பிரத்யேகமான சில இபாதத்துகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இஅ்திகாஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இபாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய ஆடையை இறுக்க கட்டிக் கொள்வார்கள். سلام هي حتى مطلع الفجر بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين. وفي أيضا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் கண்ணிமிக்க ரமதானுடைய மாதத்தில் 20 தினங்களை கடந்து கடைசி 10 நாட்களில் நாம் எல்லாம் இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். கடந்த தினங்களிலே சூரா அல் மாயிதா 5வது அத்தியாயத்தினுடைய வசனங்கள் தரக்கூடிய பாடங்கள், படிப்பினைகள் என்று குறிப்பிட்ட சில வசனங்களை நாம் பார்த்தோம். இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் அந்த தலைப்பிலிருந்து ஒரு மாற்றமாக கடைசி 10 நாட்களை நாம் அடைந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த நாட்களுக்கென்றுள்ள முக்கியத்துவம், அதில் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்ன, நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை குறித்து அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்களில் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் என்பதை குறித்தான சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையாம் குர்ஆனிலே 44வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்திலே இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, புனிதமிக்க இந்த குர்ஆனை நாம் பரக்கத் பொருந்திய இரவில் இறக்கி வைத்துள்ளோம் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறான். குர்ஆனை பொறுத்தவரையில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டும் பொழுது ஹுதல் லின்னாஸ், அது மக்களுக்கு நேரு வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. முபாரக்கன், மேலும் அது பரக்கத் பொருந்திய ஒன்று என்பதாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆக பரக்கத் பொருந்திய இறை வேதமாகிய குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி அருளி இருக்கின்ற அந்த நாட்கள் என்பதும் பரக்கத் பொருந்திய நாட்கள் என்பதாக குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். பொதுவாகவே நம்முடைய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே இந்த பரக்கத் பொருந்திய இரவு என்று சொல்லப்படுவது ஷஅபானுடைய மாதம்
பிறை 15 என்று சொல்லி பிதஅத்தான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு வசனம் மட்டுமல்ல, அதாவது பரக்கத் பொருந்திய இரவில் குர்ஆன் இறக்கியருளப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு வசனம் மட்டும் அல்ல குர்ஆன் பரக்கத் பொருந்திய இரவில் இறங்கியது என்பதற்கு ஆதாரமாக. மாறாக அல்லாஹ் இன்னும் சில வசனங்களில் தெளிவாகவே சொல்லி இருக்கின்றான். அந்த பரக்கத் பொருந்திய இரவு என்பது எந்த நாள் என்பதை பற்றி சொல்லும் பொழுது சூரத்துல் கத்ரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கண்ணியம் பொருந்திய இரவில் நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கத்ர் கண்ணியமிக்க இரவிலே நாம் இறக்கி அருளினோம். வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்ன என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டுவிட்டு ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த லைலத்துல் கத்ரை ஒருவர் அடைந்து விட்டார் என்று சொன்னால் 1000 மாதங்கள் இபாதத்துகள் செய்த அந்த கூலியை அவர் பெற்றுக்கொள்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் எத்துணை விதமான இபாதத்துகளை வேண்டுமானாலும் செய்யலாம். அவர் நோன்பு வைத்ததாக இருக்கலாம், அல்லது ஜகாத் கொடுத்ததாக இருக்கலாம், அல்லது சதகாவாக இருக்கலாம், அல்லது தொழுகையாக இருக்கலாம், ஹஜ் உம்ராக்கள் எதை வேண்டுமானாலும் நிறைவேற்றி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்திலே குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட அந்த நாளை யார் அடைந்து கொள்கிறார்களோ, அந்த நாளினுடைய சிறப்பை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ, ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்கள் அதை விடவும் சிறந்தது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். இந்த 1000 மாதங்களை விடவும் சிறந்த ஒரு நாளாக இருக்கின்ற அந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவு என்பது எந்த நாளில் கிடைக்கப்பெறும் என்பதை குறித்து சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்கள், ரமதானுடைய மாதத்தில் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். சில ஹதீஸ்களிலே 27 என்றும் சில ஹதீஸ்களில் 29 என்று வந்திருந்தாலும் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் தெளிவாக வழிகாட்டி இருப்பது கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் அந்த லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்பதாகவே நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். ஆக அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் கடைசி 10 நாட்களில் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் பிரத்யேகமான சில இபாதத்துகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு இபாதத் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அவனுடைய ஆலயத்திலே இந்த உலகத்தின் எல்லா விதமான ஆசாபாசங்களையும் துறந்தவராக முழுக்க முழுக்க அல்லாஹ்வை மட்டுமே நினைவு கூர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தி அவன் விரும்பிய அடிப்படையிலான நல்ல அமல்களை செய்து வாழ்வதற்கான ஒரு வழிகாட்டுதலாக இஅ்திகாஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இபாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். இந்த ரமதானுடைய கடைசி 10 நாட்களில் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் எப்படி கழிப்பார்கள் என்பதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கும் பொழுது, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷர், கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் ஷத்த மிஸ்ரஹு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய ஆடையை இருக்க கட்டிக்கொள்வார்கள். இருக்க கட்டிக்கொள்வது என்பதற்கு இமாம்கள் விளக்கம் அளிக்கும் பொழுது, ஒரு மனிதன் தன் ஆடையை இருக்குகிறான் என்று சொல்லும் பொழுது மிக பழுவான ஒரு வேலையை, ஒரு சுமையை அவன் சுமக்கப் போகிறான் என்பதுதான் அதற்கான அர்த்தம். ஆக அந்த அடிப்படையில் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் தன் ஆடையை இருக்க கட்டினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கின்ற எத்தனையோ காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கும். இருந்தாலும் அந்த எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு, இந்த உலக ரீதியிலான தேடல்களை விட்டுவிட்டு, உலக ரீதியிலான ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி, அல்லாஹ்வினுடைய விருப்பத்தை பெற்றுக்கொள்ளும் விதமாக அல்லாஹு தஆலா நேசிக்கக்கூடிய இபாதத்துகளை செய்வதில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அந்த 20 நாட்களில் தேடாதவற்றையெல்லாம் கடைசி 10 நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தேடி பெற்றுக்கொள்வார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள்.
அவர்கள் மட்டும்தான் இந்த இபாதத்தில் ஈடுபட்டார்களா என்று சொன்னால் கிடையாது. எந்த அளவிற்கு அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், வஹ்யா லைலஹு, இரவுகளை அவர்கள் உயிரோட்டம் உள்ளதாக ஆக்குவார்கள். இந்த கடைசி 10 நாட்களுடைய இரவுகளை உயிரோட்டம் உள்ளதாக என்று சொன்னால் விழித்திருந்து இபாதத்துகளில் ஈடுபட்டு நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு குர்ஆன் ஓதுவது, தஸ்பீஹில் ஈடுபடுவது, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது என்று இரவு முழுவதுமாக விழித்திருந்து இபாதத்துகளில் ஈடுபடுவார்கள். இரவுகளை உயிரோட்டம் உள்ளதாக ஆக்குவார்கள். வஐகல அஹ்லஹு, அவர்கள் மட்டுமல்லாமல் தம் குடும்பத்தினரையும் அதற்காக எழுப்பி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கடைசி 10 நாட்களில் அவர்களும் இரவை உயிரோட்டம் உள்ளதாக ஆக்குவார்கள், குடும்பத்தினரையும் எழுப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இந்த கடைசி 10 நாட்கள் என்பது நாம் நினைப்பதை போன்று சாதாரணமாக கடந்துவிடக்கூடிய நாட்கள் அல்ல. என்ன காரணம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரமலானை குறித்து பொதுவாகவே சொல்லப்படுகின்ற ஹதீஸ் என்ன? மன் காம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, யார் இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் இரவுலே வணக்க வழிபாடில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். அதே சமயம் அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, வமன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, யார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தவராக லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பொதுவாகவே ரமலானுடைய மாதம் என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய ஒரு மாதம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துவதற்காக மிம்பரில் ஏறுகிறார்கள். அப்படி ஏறுகின்ற அந்த வேளையில் ஆமீன் 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 என்று 3 முறை சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியம், வழக்கத்திற்கு மாற்றம், எப்போ அப்படி சொல்ல மாட்டார்கள், ஆனால் இந்த முறை அப்படி சொன்னார்களே என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வழக்கத்திற்கு மாற்றமாக ஆமீன் சொல்லுவதை நாங்கள் கேட்டோம், என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 விதமான பிரார்த்தனைகளை கேட்டார்கள். அந்த பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கும் விதமாக யா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வாயாக என்று நான் ஆமீன் என்று கூறினேன் என்று சொல்லிவிட்டு அந்த 3 பிரார்த்தனைகள் ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்திருந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர்கள் நஷ்டமடைந்து விடட்டும் என்பதாக பிரார்த்தனை செய்தார்கள் என்பதாக கூறினார்கள். இப்போ ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்றால் எத்தனையோ ரமலானை நம்ம கடந்திருப்போம், ஆனால் அந்த ரமலானில் எல்லாம் நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டதா, தௌபாக்களில் மஃபிரத்தில் நாம் ஈடுபட்டிருக்கிறோமா என்று பார்த்தோமேயானால் இருந்திருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். அல்லாஹ் மன்னித்திருக்கலாம், மன்னிக்காமலும் இருந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் மன்னிக்காத நிலையில் நம்முடைய அந்த ரமதானை கடந்தோம் என்று சொன்னால் அதைவிட நஷ்டம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமதானை முழுக்க முழுக்க நம்முடைய பாவங்களை விட்டு முற்றிலுமாக விலகி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரி தௌபாக்களை பெற்ற நிலையிலே, மஃபிரத்தை பெற்ற நிலையிலே தூய்மையானவர்களாக இந்த ரமலானை விட்டு நாம் வெளியே செல்ல வேண்டும். அதுதான் இந்த ரமதானுடைய மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நாம் வைக்கின்ற நோன்பாகட்டும் இரவு வணக்க வழிபாடுகளாகட்டும் இரண்டை குறித்தும் சொல்லும் பொழுது அதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். எனவே அன்பிற்கின்ற அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த கடைசி 10 நாட்களை பயனுள்ள முறையிலே கழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த இஅ்திகாஃப் என்று சொல்லப்படக்கூடிய இபாதத்தை நம் மீது கடமையாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு கடமையாக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் மரணிக்கின்ற காலம் வரைக்கும் கட்டாயமாக இந்த கடைசி 10 நாட்களில் இறை இல்லத்தில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இஅ்திகாஃப் என்று சொன்னால் முற்றிலுமாக தவிர்த்து வாழ்வது. இஅ்திகாஃபினுடைய நோக்கம், அதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லும் பொழுது, எல்லாவற்றையும் 20 நாட்கள் நாம் என்ன வேண்டும், நம்முடைய பேச்சுக்களில் அவதூறு இருந்திருக்கலாம், பேச்சுக்களில் தவறான பேச்சுக்கள் இருந்திருக்கலாம், அல்லது தவறான செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கலாம்,
பொருளாதார தேடல்களில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி இருக்கலாம். இப்படி என்ன வேண்டுமானாலும் இந்த இரவு நாட்களில் செய்திருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முற்றிலுமாக அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டியே, எந்த அளவிற்கு இமாம்கள் மிகைத்து சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அவனுடைய இல்லத்தில் அல்லாஹ்வோடு நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளும் விதமாக அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இபாதத்துகளை செய்து அல்லாஹ்வோடு மிக நெருக்கத்தை அவர்கள் அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வை நோக்கி ஒரு ஜான் வந்தால் அல்லாஹ் ஒரு முழம் வருகிறான், நடந்து வந்தால் ஓடி வருகிறான் என்று சொன்னார்கள். அந்த அல்லாஹ்வை நாடி வரக்கூடிய ஒரு இபாதத் என்று சொன்னால் அது இந்த இத்திகாஃபாக இருக்கிறது. எனவே இந்த இத்திகாஃபை அடையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தால் அதை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள். அந்த நாட்களிலே நீங்கள் இரவை உயிரோட்டமுள்ளதாக ஆக்குங்கள் என்பதாக தமக்கும் தம்முடைய குடும்பத்தவர்களுக்கும் அழகான உபதேசங்களை வழங்கி இருக்கிறார்கள். எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். கொஞ்சம் நாம் முன்னோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த ரமதானுடைய மாதத்தில் நம்மோடு இருந்தவர்கள் எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு நம்மோடு கிடையாது. காரணம், அல்லாஹு தஆலா யாருக்கு எப்பொழுது மரணத்தை கொடுப்பான் என்று தெரியாது. ஆனால் இந்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். கடைசி 10 நாட்களை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, இந்த ரமதானை நாம் தவற விட்டு விட்டோம், இந்த ரமதானில் நாம் இபாதத்துகளை சரியாக நிறைவேற்றவில்லை, இந்த நாட்களை நாம் உயிரோட்டமுள்ளதாக ஆக்கவில்லை என்ற ஒரு சூழ்நிலையில் கடந்து அடுத்த ரமதானை அடைவதற்குள்ளாக நமக்கு மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவே இந்த நாட்களை அல்லாஹு தஆலா 20 நாட்கள் கலந்து விட்டது. ஆனால் கடைசி 10 நாட்களிலே நாம் எந்த அளவிற்கு அதிகப்படியாக எல்லா இபாதத்துகளையும் முறையாக சரியாக செய்ய வேண்டுமோ அதற்கான வழிகளில் நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இத்திகாஃப் இருப்பதை நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் இருந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த இத்திகாஃப் என்பது பள்ளிவாசலில் மட்டும்தான் இருக்க வேண்டுமா என்று சொன்னால் நிச்சயமாக பள்ளிவாசலில் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், பொதுவாகவே 4 நபர்கள் ஒன்று கூடி இருக்கின்ற இடம் என்று சொன்னால் அங்கே ஏதாவது ஒரு ஃபித்னா நடக்கும். அது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் இறை இல்லம் என்று வரும் பொழுது அதற்கான கண்ணியங்களை நாம் பேண வேண்டி இருக்கிறது. இறை இல்லத்தில் வீண் பேச்சுகளை தவிர்க்க வேண்டும், வீணான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்ற எந்த செயல்பாடுகளில் ஈடுபட மாட்டோம். ஒரு மனிதன் தனிமையில் இருக்கிறான் என்று சொன்னால், பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் தனிமையில் இருப்பதை காட்டிலும் கூட்டமாக இருக்கும் பொழுதுதான் தவறுகள் அதிகமாக செய்வதற்கான ஒரு நிலை ஏற்படுகிறது. காரணம், தனிமையில் இருக்கின்ற நேரம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்பதாக மனிதன் இருப்பான். தனிமையில் இருக்கின்ற நேரம், அந்த நேரங்களில் அல்லாஹ்வுடைய நினைவூட்டுதல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, சபஅத்து யுதில்லுஹுமுல்லாஹ், அல்லாஹ் 7 நபர்களுக்கு தன் நிழலுக்கு நிழலிப்பதாக சொன்னார்கள். அந்த 7 நபர்கள் ஒருவர் யார் என்று சொன்னால், ரஜுலுன் ஸக்கரல்லாஹ் ஹாலியன் ஃபஃபாலத் ஐனா, ஒரு மனிதன் தனிமையிலே அமர்கிறான். தனிமையிலே அமர்ந்து அல்லாஹுவை அவன் நினைவு கூறுகிறான். அல்லாஹ் படைத்தான், படைப்பாளனாக இருக்கின்றவன், படைத்து எல்லா விதமான ரிஸ்குகளையும் தந்திருக்கிறான் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து ஃபஃபாலத் ஐனா, அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடியும் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் அர்ஷின் கீழ் நிழலளிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப இந்த ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால், அதாவது தனிமையிலே அமர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அதனால் நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 சொட்டுக்களை நரகம் தீண்டவே தீண்டாது என்று சொன்னார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து சிந்தப்பட்ட ரத்தம், இன்னொன்று அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அவனை பயந்து அழுது நம்முடைய கண்களில் வந்த கண்ணீர் சொட்டு. இதை 2ம் நரகம் தீண்டவே தீண்டாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்ற சொன்னால், தனிமையிலே அமர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தி அவனுடைய அச்சத்தினாலும் பயத்தினாலும் நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியும் என்று சொன்னால் அதனுடைய வெகுமதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பித்து வைத்திருக்கிறார்.
அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் என்பது இந்த ரமலானுடைய மாதத்திலே கடைசி 10 நாட்களிலே இறை இல்லங்களில் அமர்ந்து இறை நினைவோடு நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு எல்லா விதமான செயல்பாடுகளையும் துண்டித்து அல்லாஹ்வை மட்டுமே நாம் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். ஒவ்வொரு சிறப்பு ஒவ்வொரு விஷயங்களையும் அதில் உள்ளடங்கி இருக்கிறது. அந்த நிலையை பெற்று தரக்கூடிய 7 நபர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நபர் சொல்லும் பொழுது, ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மஸ்ஜித், இறை இல்லத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அர்ஷ் நிலையை தருவான். ஷாபுன் நஸஅ ஃபி இபாதத்தி ரப்பி, மூன்றாவது நபராக சொல்லும் பொழுது இல்லை பள்ளியோடு அதிக தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட இபாதத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட இளைஞர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நிழலின் கீழ் நிலைப்பதாக சொல்கிறான் என்று 3 விஷயங்கள். இஅ்திகாஃப் இருப்பதின் மூலமாக நாம் அடையக்கூடிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், ஒன்று அல்லாஹ்வை நினைத்து தனிமையிலே அழுகுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த நிழலின் கீழ் நிழல் தருவான். இறை இல்லத்தோடு அதிக தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் நிழலின் கீழ் நிழல் கிடைக்கும். அதிகமாக அல்லாஹ்வை வணங்குவதிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தால் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது இந்த 3 பாக்கியமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கடைசி 10 நாட்களில் நமக்கு வைத்திருக்கிறான். இது மட்டுமா? இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறை இல்லத்திலே பாங்கு சொல்லப்பட்ட பிறகு சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார். தொழுதுவிட்டு ஃபரதான தொழுகையை தொழுவதற்காக வேண்டி அதை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்ற காலமெல்லாம் வானவர்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். இது எப்போ நமக்கு கிடைக்கும்? பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கும் பொழுது. பள்ளிவாசலுக்குள்ளேயே இருக்கிறோம், 10 நாள் இருக்கிறோம். என்ன செய்வோம்? பாங்கு சொல்லப்பட்டவுடன் ஒழுங்கு செஞ்சுட்டு வந்து சுன்னத் தொழுவோம். ஃபர்தான தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருப்போம். இந்த ஒரு பாக்கியம் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இதனால் ஏற்படக்கூடிய கண்ணியம் சிறப்பு என்னவென்று சொன்னால், வானவர்கள் அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவர்களை மன்னிப்பாயாக, அவர்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக என்று வானவர்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். வானவர்களுடைய பிரார்த்தனையை பெற்றுத்தரக்கூடிய பாக்கியம் இந்த நாட்களில் இஅ்திகாஃப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எவர் ஒருவர் ஒரு நேர தொழுகையிலிருந்து அடுத்த நேர தொழுகை எதிர்பார்க்கிறாரோ அந்த நேரங்களில் எல்லாம் அவர் ஒதுவோடு இருந்து கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் அவர் தொழுது கொண்டிருந்த நன்மை அவருக்கு உண்டு. இப்படி ஒது முறியாமல் தொழுகையை நாம் எதிர்பார்த்து இருக்கின்ற காலமெல்லாம் தொழுது கொண்டே இருந்த நன்மை நமக்கு உண்டு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னும் இது போன்று ஏராளமான சிறப்புகள் இந்த 10 நாட்களில் இஅ்திகாஃபினுடைய இபாதத்தில் நாம் இருந்தோம் என்று சொன்னால், இறை இல்லத்தில் அதிகமான நேரங்களை நாம் கழித்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அவன் நேசிக்கக்கூடிய ஆலயத்தில் நம்முடைய மன்னிப்பு என்பதனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் தஆலா அதிலே தருகிறான். அர்ஷினுடைய நிழலை தருகிறான். வானவருடைய பிரார்த்தனைகள் கிடைக்கிறது. தொழுது கொண்டே இருந்த நன்மைகள் கிடைக்கிறது. இப்படி பள்ளிவாசலோடு இந்த நாட்களை கழிப்பதன் மூலமாக அதிகப்படியான நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வாரி வாரி தரக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே அன்பிற்கின்ற அல்லாஹ்வுடையார்களே, இந்த 10 நாட்களை பொறுத்தவரையிலே அதை ஒரு பொடுபாக்காகவோ சோம்பேறித்தனமாகவோ ஏனைய 20 நாட்களை கழித்ததை போன்று கழிக்காமல் இரவு நாட்களிலே இரவு நேரங்களை நாம் விழித்திருக்கக்கூடிய ஒரு நேரங்களாக இந்த நாட்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பொதுவாகவே நம்முடைய மக்களுடைய நிலை எப்படி இருக்கு என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ, தடை செய்திருக்கிறானோ அதை கூட முற்றிலுமாக விட்டு விலகாத ஒரு சூழ்நிலைக்கு நம்மகிட்ட இருக்கு. மது ஹராமாக்கப்பட்டிருக்கு, புகைப்பிடிப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, புகையிலை போன்ற போதை தரக்கூடிய வஸ்துக்களை பயன்படுத்துவது ஹராமாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸ்ல சொல்லும் பொழுது, நோன்பை வீணான காரியங்களையும் செயல்பாடுகளையும் விட்டுவிடாமல் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பது எந்த பலனுமே கிடையாதுன்றாங்க. நம்மளுடைய மாதம் வந்தால் பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம். இந்த பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் எதற்காக என்று சொன்னால், வீணான காரியங்கள் செயல்பாடுகளை விட்டு நாம் முற்றிலுமாக தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்றைக்கு நம்மிலே சிலர் என்ன செய்யறாங்க சொன்னால், அறியாமையின் காரணத்தினால நோன்பு திறந்து முடித்த உடனேயே வெளியில் போய் புகைப்பிடிப்பது, அல்லது தங்களிடத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பார் என்று சொன்னால் உடனே அதை செய்து முடித்து விடுவது. இல்லை என்று சொன்னால் உங்களுடைய கைகால் ஓடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன செஞ்சாங்க, ஏதாவது ஒரு தீமையில ஈடுபட்டு விடுகிறார்கள்.
காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நன்மை சம்பாதிப்பது, சாயங்காலத்துக்கு மேல் என்ன செய்து விடுவது, அந்த நன்மைகளை எல்லாம் அழித்து விடும் விதமாக பாவமான காரியங்களை செய்து விடுவது. சரி, இந்த 20 நாள் தான் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடைசி 10 நாட்களிலும் கூட இதே காரியங்கள் தொடர்கிறது. ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவருடைய நிலையை பார்த்தாலும் என்ன செய்யறாங்க, அந்த கெட்ட பழக்கங்களை உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், ஏதாவது அந்த நோன்பு திறந்ததற்கு பிறகு ஏதாவது ஒரு கேப் கிடைச்சதுன்னு சொன்னா எங்காவது மறைமுகமாக பள்ளிவாசலுக்குள்ளேயே, பெரும்பான்மையான பள்ளிகள் நடக்கக்கூடிய நிகழ்வு தான், பள்ளிவாசலுக்குள்ளேயே என்ன செய்வாங்க, எங்காவது ஆள் இல்லாத ஒரு நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போய் அல்லது மொட்டை மாடிக்கு போய் அல்லது பாத்ரூமுக்குள்ள போய் புகைப்பிடிப்பது அல்லது பாக்குகள் அல்லது ஏதாவது ஒரு வஸ்துக்களை என்ன செஞ்சிடறாங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால், இப்ப நாம எப்படி இந்த நாட்களை புரிந்து வைத்திருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எல்லா விதமான விஷயங்களை விட்டும் தவிர்த்து இபாதத்தில் ஈடுபடுவதற்காகத்தான் இந்த நாட்களை நமக்கு உயிரோட்டம் உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதே நாட்களையும் ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் கூட வீணடிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ஏத்திகாஃபின் மூலமாக எந்த விதமான பலனும் நமக்கு கிடையாது. எனவே அன்பிற்கின் அல்லாஹ்வுடையார்களே, ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் அந்த முழுமையான கூலியை பெற்றுக்கொள்ளும் விதமாக முழுமையாக அந்த நாட்களில் நாம் செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த ஏத்திகாஃபினுடைய நேரங்களிலே செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த கடைசி 10 நாள் ஏத்திகாஃப் இருப்பது சிறப்பு. அல்லது இரவு நேரங்களில் விழித்திருந்து இபாதத்தில் ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் உலக ரீதியிலான தொடர்பை நாம் துண்டித்துவிடணும். இன்றைக்கு செல்போன் இருக்கு, அதாவது இரவு நேரங்களில் விழித்திருக்கணும் அப்படின்னு சொன்ன காரணத்திற்காக வேண்டி இறை இல்லத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு செல்போனை தான் பார்க்குறாங்க. இதுவும் ஒரு குற்றமாக தான் இருக்கு. இறை இல்லங்களை உயிரோட்டம் உள்ளதாக ஆக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், இபாதத்தில் ஈடுபட வேண்டும், தஸ்பீகளில் திக்ருகளில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் அந்த இபாதத்தை இறை இல்லத்திலிருந்து நிறைவேற்றக்கூடியவர்களில் பெரும்பான்மையானுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால் செல்லை விட்டு பிரிஞ்சே இருப்பது கிடையாது. கொஞ்ச நேரம் அப்படி செல்ல பார்க்கறது, நேரத்தை எப்படியாவது கடத்தணும் இல்லையா, அந்த நேரத்தை கடத்துவதற்காக வேண்டி தங்களுடைய மொபைல் போன்களை என்ன செய்யறது பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த மொபைல் போனை முற்றிலுமாக நாம் தவிர்ப்பது என்பது நம்முடைய ஈமானை வலுவூட்டுவதற்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். ஏன்னா குரானை ஓதுறோம், திக்ருகளில் ஈடுபடுறோம், தஸ்பீகளில் ஈடுபடுறோம், டப்புனு செல்லை எடுத்து பார்க்கறதுல என்ன பிரயோஜனம் சிந்திச்சு பாருங்க, அதில் எந்த விதமான பலனும் கிடையாது. அப்போ முழுமையாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்களுக்காக வேண்டி தயார்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக விட்டு விலகி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த நாளை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நாளை அடைவதற்கான ஒரு அடையாளத்தை கூட சொன்னார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டிவிட்டு அந்த நாளை ஒருவர் அடைந்து விட்டார் என்று சொன்னார். அந்த நாளை ஒருவர் அடைந்து விட்டார் என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் என்ன என்று சொல்லும் பொழுது, அன்றைய தினம் மேகமூட்டம் மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை போன்று மேகமூட்டமாக இருக்கும், ஈரமான தரையில் சஜிதா செய்ததை போன்று அவர்கள் உணர்வார்கள். ஈரமான தரையில் சஜிதா செய்ததை போன்று ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படும். இது எப்போ ஏற்படும் என்று சொன்னால், அல்லாஹுவை முற்றிலுமாக வணங்கக்கூடியவர்களாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அவனுடைய நினைவிலேயே இருக்கின்ற நேரத்தில் தான். இடையில போகிறது வர்றது பிடிக்கிறது அதை செய்கிறது இதை செய்கிறது இதெல்லாம் எதுவும் இல்லாமல் இந்த நிலையை நாம் முழுமையாக அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மை முழுமையாக இந்த 10 நாட்களில் இபாதத்திற்காக வேண்டி வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி நாம் அதை அர்ப்பணித்து விட வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்களை உயிரோட்டம் உள்ளதாக நாம் மாற்ற வேண்டும். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த கடைசி 10 நாட்களில் எவைகளெல்லாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை குறித்து மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டி விட்டார்கள். அன்பிற்கின் அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தினை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது இந்த நாட்களிலே அதிகப்படியாக நாம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனை ஓதுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கென்று ஒரு சிறப்பை வைத்திருக்கிறார். எப்படி ஒரு சிறப்பு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நபித்தோழர் குர்ஆனை ஓதுறாங்க. குர்ஆனை ஓதும் பொழுது பக்கத்தில் குதிரை இருக்கிறது, அருகாமையிலே குழந்தையும் இருக்கிறது. குர்ஆனை ஓதும் பொழுது குதிரை மிரளுகிறது. குர்ஆன் ஓதுறதை நிறுத்துறாங்க, குதிரை மிரளுவதை நிறுத்துது. மீண்டும் குர்ஆனை ஓதுகிறார், குதிரை மிரளுகிறது. அந்த மிரளுவதற்குரிய நேரத்தில் குழந்தையை மிதித்து விடுமோ என்பதற்காக அவர் ஓதுறதை நிறுத்திட்டு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று அல்லாஹ்வுடைய தூதரை இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்டு அருளுக்குரிய வானவர்கள் இறங்கி வந்தார்கள், அவர்களுடைய வருகை கண்டு குதிரை மிரண்டது, நீங்கள் நிறுத்தாமல் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்திருப்பீர்களேயானால் என்னுடைய இந்த தோழர்களும் அந்த வானவர்களை பார்த்திருப்பார்கள் என்பதாக சொன்னார். இப்போ குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் அவர் ஓதியது இரவனுடைய நேரம்தான். அப்போ அல்லாஹ் அந்த இரவுனுடைய நேரங்களில் குர்ஆனை நாம் அதிகமாக ஓதுகின்ற நேரம் அருளுக்குரிய வானவர்கள் நமக்காக வேண்டி இறங்கி வருகிறார்கள். சக்கீத்தினுடைய வானவர்கள் என்று சொன்னார்கள். சக்கீனா என்று சொன்னால் அமைதியை கொடுக்கக்கூடிய வானவர்கள். இப்போ குர்ஆனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைதியை இறக்கி வைக்கக்கூடியவனாக இருக்கிறார். எனவே இந்த நேரங்களில் நாம் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இரவு நேரங்களில் இபாதத்துகளில் ஈடுபடுவது, தொழுகைகளில் ஈடுபடுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அரிஹ்னா பிஸ்ஸலா யா பிலால், பிலாலே தொழுகைக்கு அழைப்பு கொடுப்பதன் மூலமாக எங்களுடைய உள்ளங்களுக்கு அமைதி ஏற்படுத்துங்கன்னு சொன்னார். நாம் தொழுகிறோம். இன்னைக்கு இரவு தொழுகை 8 ரக்காத், வித்ர் தொழுகை 3 ரக்காத், அதிகபட்சம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மணி நேரம் தொழுவோம் இல்லைங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு நின்றால் சூரத்துல் பக்ரா, குர்ஆனில் மிகப்பெரிய அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் பக்ராவை ஓதுவாங்க. அந்த சூறாவை ஓதி முடிக்கும் பொழுது சஹாபாக்கள் நினைப்பாங்க இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ருக்குவுக்கு போயிடுவாங்க. அடுத்து சூரா ஆல இம்ரானை ஓதுவார்கள். இப்போ எவ்வளவு நேரம் நீண்ட ஒரு தொழுகையை தொழுதிருக்கிறார், கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தொழுகையில் அவர்கள் அமைதியை பெற்றார்கள். எனவே தான் சொன்ன அரிஹ்னா பிஸ்ஸலா யா பிலால், தொழுகையின் மூலம் எங்களுக்கு அமைதி ஏற்படுத்துங்க. இப்போ நாம் தொழுகிறோம் என்று சொன்னால் அந்த தொழுகை நம்மளுடைய உள்ளத்தில் அமைதி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி அமைதி வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழுகை முழுக்க நம்முடைய நினைவூட்டுதல்கள் எல்லாம் அந்த தொழுகையில் மட்டுமே தான் இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வோடு பேசிக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா ஒரு அடியான் தொழுகைக்காக வேண்டி தக்பீரை கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது வானவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுவானாம், என்னுடைய அடியான் என்னை புகழ்கிறான். ஒவ்வொரு வசனங்களுக்கும் ஒவ்வொன்றை சொல்வார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுவான் அர் ரஹ்மான் ரஹீம், என்னுடைய அருளை குறித்து அவன் பேசிக்கொண்டிருக்கிறான். இப்படி ஒவ்வொரு தொழுகையிலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்களிடத்தில் நம்மை குறித்து நினைவூட்டக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது தொழுகைகளிலே இருக்கிறது. அப்போ இந்த இரவு நேரங்களில் நாம் அதிகப்படியான தொழுகைகளிலே இபாதத்துகளிலே ஈடுபட வேண்டும். மூன்றாவது, திக்ருகளில் ஈடுபடுவது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது வஸாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வஸாக்கிராத் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வஅஜ்ரன் அஸீமா. அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பையும் மறுமையில் மகத்தான கூலியையும் தருவதாக சொல்லி காட்டிவிட்டு அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அப்ப குர்ஆன் ஓதுவதும் அமைதியை பெற்றுத்தரும், தொழுகை என்பதும் அமைதியை பெற்றுத்தரும், அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பதும் அமைதியை பெற்றுத்தரும். ஆக இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான இபாதத்துகளும் முழுக்க நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியையும் அமைதியையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த இபாதத்துகளில் நாம் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவை அனைத்தும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இருக்கின்ற விஷயங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் அதை அதிகப்படுத்தி தருவான். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி நாம் நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால் இன்னும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற விஷயங்களை அல்லாஹு தஆலா அதிகப்படுத்தி தரக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற மகத்தான பாக்கியம் இந்த கடைசி 10 நாட்களை நாம் அடைந்திருக்கின்றோம். எனவே இந்த நாட்களை வீணடித்து விடாமல், வீணான காரியங்களில் ஈடுபடாமல், அனாச்சாரமான காரியங்களில் ஈடுபடாமல், பாவமான காரியங்களை விட்டு முற்றிலுமாக விலகி அல்லாஹ்வுடைய நினைவூட்டுதலோடு நம்முடைய உள்ளங்கள் நிறைந்திருக்க
இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனுடைய நாவுகள் அசைந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அனமா அப்தி, நான் என்னுடைய அடியானோடு இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எனவே நம்மோடு அல்லாஹ் இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் கிருபையும் இரக்கமும் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக இருக்கிறது. எனவே அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்டது ஒரு பாக்கியத்தினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கேட்டதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணித்து உயர்ந்த சொர்க்கத்தை தந்தல் விருவானாக. கேட்ட விஷயங்களில் குறைகள் எதுவும் இருக்குமேயானால் அல்லாஹுக்காக அதை மன்னித்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.